வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இப்போது புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் இந்த ஒரு நியூஸ் ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஸோ ஏதாவது நியூ அப்டேட் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். மற்றபடி வியூஸ்க்காக நான் வீடியோ பெரும்பாலும் போடுறது கிடையாது. மைவித் ரோட்ஸுடைய மக்களுக்கு அப்பப்போ என்னென்ன அப்டேட் தேவைப்படுதோ அதற்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த நியூஸ் முற்றிலும் ஃபேக்கான ஒரு நியூஸ் தான். ஆனால் இதில் மைவித்ராஜ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வெளியிட்ட புதிய ஆடியோ பதிவுன்னு பேரை போட்டு அவங்க மைவித்ராஜ் கம்பெனி மூடிடுவாங்க, அவங்களால பே அவுட் கொடுக்க முடியல அப்படி இப்படின்ட்டு நிறைய இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களை இந்த நியூஸ் சேனல் வியூஸ்க்காக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆடியோ பதிவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் அந்த இயக்குனர் சொன்ன ஆடியோ பதிவுடைய தகவலை நம்ம இப்போது பார்ப்போம் வாங்க. மற்ற யூடியூப் சேனல்ஸ், குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பு எதுவுமே பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்காதீங்க. நாம் ஏன்னா 100% பே அவுட் கொடுக்க போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை நாம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம நிறுவனத்து மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகளோட எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம நிறுவனத்தை எப்படியாவது தடுக்கணும், நிறுத்தணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நோக்கத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பே அவுட் சமாச்சாரம் இப்போ நிறைய பேர் ஜூன் 4க்கு அப்புறம் வந்துடும் அதனால் வரல இன்னும் டிலே ஆகிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு பயம். எதனால் பயம்? பேமெண்ட் வருமா வராதா, இல்லை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இத்தனை விஷயங்களும் இருக்கும்போது ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பயம் வரும். ஸோ இந்த பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ இது நாம் எம்டி சார் அரெஸ்ட் ஆனப்பையும் நம்மளுடைய பே அவுட் நமக்கு வந்துட்டு தான் இருந்தது. இப்போ எம்டி சார் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் கரெக்டான முறையில் வந்துட்டுருக்கு மெம்பர்ஸ்க்கும். ஸோ எந்த இடத்துலையும் பேமெண்ட் கொடுக்காம ஏமாற்றிட்டு போகிறது கிடையாது. இங்கே ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஹப் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ப்ராடக்ட்ஸ் இத்தனை பேர் ஆர்டர் போடுறாங்க, இத்தனை ஸ்டோர் இருக்குது, இதை பற்றிலாம் ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயந்தான், மைவித் ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 100% நம்பி இருக்கிறவங்கள என்றைக்குமே கைவிடாது. இதை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை வீடியோ வந்தாலும் அதுக்காக நாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாயை தான் நம்ம மூட முடியும், ஊர் வாயை மூட முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் இதை சொல்கிறேன். யூடியூப் சேனல்ஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் வர எந்த மெசேஜையும் நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கருத்தை சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக அதை நம்பிட்டு உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதை விசாரித்து பார்த்து அதுக்குண்டான உண்மைகளை நிரூபிக்கப்பட்டால் தான் உண்மைன்னு நம்ப முடியும். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி மோசடி நிறுவனம், இது போலீஸே மோசடின்னு சொல்லிடுச்சுன்னா ஸோ காவல்துறைக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களும் சில விஷயங்களை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் நாம் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையே இல்லை. காவல்துறை தப்பு பண்ணால் தான் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கும். நம்ம தப்பு எதுவும் பண்ணலை, கரெக்டான முறையில் நிறுவனம் நடந்துட்டுருக்கு, அதுக்குண்டான இதுக்கு தான் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓஎம்க்கு எதுக்காக நம்ம பேமெண்ட் போடணும். இப்போ 1000 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. இந்த 1000 ஸ்டோருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 போட்டிருக்காங்க. பேமெண்ட் சுருட்டிட்டு ஓடணும்னு நினச்ச கம்பெனியாக இருந்தால் எதுக்காக ஸ்டோர்ஸ்க்கெலாம் நம்ம காசு கொடுக்கணும்? அது ஸ்டோரோட கமிஷன் அமௌண்ட். ஓகேங்களா? ஸ்டோர் எடுத்தவங்களுக்கு தெரியும் எதுக்காக இதை நம்ம போடணும். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நிறுவனத்திட்ட காசு இல்லாமையோ காசை சுருட்டிட்டு ஓடணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இப்போ நம்ம ஆஃபர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்பயும் சிஎம் அப்டேட் பண்ணுறாங்கல்ல, இப்பயும் சிஎம்ல எஸ்எம் கிடையாது, கோல்டுலேருந்து சில்வர் கிடையாது, கோல்டு, டைமண்டு, க்ரௌன் இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணுறாங்களே. பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ இந்த மே 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய க்ரௌன் அப்டேட் பண்ணி சீலிங் முடித்த மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நிறுவனத்தை எந்த இடத்துலையும் நம்பாமல் இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்த ஒரு எஜுகேஷன் இல்லாதனால தான், நிறுவனத்தை பற்றி பிஸ்னஸை பற்றி ஒரு எஜுகேஷன் இல்லாதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் ஆஸ்லேட் ஆகாமல் மைண்ட் செட் உறுதியாக இருங்க. எந்த இடத்துலையும் உங்களுடைய பேமெண்ட் வராமல் போகாமல் இருக்காது. கண்டிப்பாக என்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எம்டி சார் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் போட தான் போகிறோம், நமக்கு வரதான் போகுது. அப்போ இவங்களாம் அவங்க சொன்ன விஷயத்த எங்கே போய் நிரூபிப்பாங்கன்னு தெரியல. ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த யூடியூப் வீடியோவும் வாட்ஸ்அப் குரூப் மெசேஜையும் பிளைண்டாக நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் எம்டி சார் சொன்னால் தான் அது உறுதியாக நாம் நம்பணும். ஸோ நம்ம நிறுவனம் என்றைக்கும் நம்ம கைவிடாது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நிறுவனத்தை லைஃப் லாங் பீஸ்ஃபுல்லாக நடத்தும் போது சில கரெக்ஷன்ஸ் இருக்கும், சில மாறுதல்கள் இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் யாருக்குமே இல்லைங்கிற பட்சத்தில் அதை பண்ண வேண்டிய கட்டாயம். அது இந்த பே அவுட் பார்த்தீங்கன்னா 3 மாதம் நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணி போடும்போது நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி தான் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் ஒரே டைமில் இப்போ கூகுள் பேலேயே ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் லிமிட். அதுக்கப்புறம் நம்மளால் யாராலையும்
அந்த கூகுள் பேயில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பே அவுட் கொடுக்குற விஷயத்துலையும் அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஓஎம் வெளியில் போயிட்டாங்க, இப்போ பே அவுட் கொடுத்தாச்சு, அவங்க பே அவுட்டும் எடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க பிஎம் அப்டேட் பண்ணிவிட்டு பே அவுட் எடுத்துக்கலாம் அடுத்த பேமெண்ட்டு. இப்போ பிஎம்மும் ஆல்ரெடி பே அவுட் கொடுத்துட்டாங்க, விட்ரா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வாரத்து எண்டுக்குள்ளே அவங்களுக்கு பே அவுட் வந்துடும். அவங்களும் அடுத்த 30 days வரைக்கும் விட்ரா போட மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி போடலாம், இல்லை 2 மெம்பர் கொட்டுக்கா போடலாமா, 4 மெம்பர் கொட்டுக்கா போடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஷனில் இருக்குது. அது டிஸ்கஷன் பண்ணிட்டு சொல்ல தான் போகிறது. ஜூன் இறுதிக்குள்ளார நம்ம விட்ரா ப்ராசஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ எந்த இடத்துலையும் யாரும் பயப்படாதீங்க. உங்கள் டவுன்லைன்ஸ் வந்து யாராவது பயப்பட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். நீங்கள் கைட் பண்ண நீங்களே ஆசிலேட் ஆகாதீங்க எந்த இடத்துலையும். ஸோ நீங்கள் கைட் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது எதுக்காக, ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே மனசில் வச்சு தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக நல்ல விஷயமா முடியும். இது கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் யாரும் பிளைண்டாக நம்பாதீங்க. எந்த விஷயங்கள் சொன்னாலும் அவங்க சொல்கிற விஷயம்லாம் ஃபைனல் எண்டு பாயிண்ட் என்ன, கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது அமௌண்ட்டை வந்து அவங்க சுருட்டிட்டு ஓடிடுவாங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம அமௌண்ட்டை சுருட்டிட்டு ஓடணும் அப்படின்னா இப்போ 1000 ஸ்டோருக்கு மேலே இருக்கிறோம், அவங்களுக்குலாம் எதுக்கு நம்ம பே அவுட் கொடுத்துருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கணும். நம்ம ஒரு க்ரௌன் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 300 ரூபா சீலிங் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு க்ரௌன் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 680 ரூபா சீலிங் வந்துடும். 480 ரூபாலேருந்து 680 ரூபா வந்துடும். 1800 ரூபா சீலிங்குங்கிறது ஒரு 2000 ரூபா 3000 ரூபா போட்டுக்குங்க. அந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுத்துருக்கணும். அப்பயும் மக்கள் க்ரௌன் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனம் நம்ம நிறுவனம் கிடையாது. நம்ம க்ளீனாக பிஸ்னஸ் பண்ணுறோம், எந்த இடத்துலையும் யாரும் ஏமாத்துங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. க்ளீனாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேவர்ட் சமாச்சாரம் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது எல்லாமே சுபமாக முடியும். யாரும் பயப்படாமல் இருங்க. 1 வாரம் 2 வாரம் இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. சரிங்களா? லைஃப் டைமுக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா சில கரெக்ஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ யாரும் பயப்படாதீங்க, கிளாரிட்டியாக இருங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். இதுக்காக தான் நான் ரெகுலராக சொல்கிறேன். ஆஃபீஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தாடியாக விசிட் பண்ணி நிறுவனத்தை பற்றியும் இந்த பிஸ்னஸை பற்றியும் எஜுகேட் ஆகுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை பற்றி எந்த பயமும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ட்ராவலில் பண்ணுவீங்க. ஸோ எந்த இடத்துலையும் ஆஃபீஸை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவர் டைரக்டர் வந்து அவர் சொல்லியிருப்பார், ஸ்டோர்ஸில் உள்ள 1000 ஸ்டோர்ஸில் உள்ள நபர்களுக்கு கமிஷன் அமௌண்ட் 10,000 மை வித் எட்ஸ் கம்பெனி போட்டிருக்குன்னு. கம்பெனியுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் மை வித் எட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்தே அந்த நபர்களுக்கு போட்டிருக்கான ப்ரூஃப் இதான், பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துங்க. ஜூன் 6ஆம் தேதி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தமாக பண்ணால் ஆர்பிஐயில் டைரெக்டாக தேவையில்லாத இஷ்யூஸு, அதனால் இன்னும் பல மாதம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தா அது நானே கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிருந்தேன். ஏன் இந்த மாதிரி ஓஎம்பிஎம்க்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, சிஎம்க்கு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஒருவேளை கம்பெனியில் பணம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டம் மட்டும் தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது தான் பலவிதமான பிரச்சனைகளை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு. அதனால் இன்னும் பல மாதம் தள்ளி போச்சுன்னா அப்புறம் நிறுவனமே வந்து சிதைஞ்சு போயிடும். அதனால தான் இந்த சின்ன சின்ன காலதாமதம் ஏற்படுது. சொன்னேன், இப்போவும் மைவித்திரட்சி நிறுவனங்கள்கிட்ட வந்து சொல்லே இருக்காது, செயல் தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ அவங்களால சரியாக சொல்ல முடியல அப்படின்னா அதற்கு காரணம் எந்த விதத்துலையும் கம்பெனி மொத்தமாக லாக் ஆகிடக்கூடாது, பெரிய அளவு பேமெண்ட் போட்டு. ஆனால் கம்பெனிகிட்ட பேமெண்ட் இல்லாமலாம் இல்லை. சரிங்களா? நமக்கு கொடுக்கறதுக்கான பேமெண்ட் கம்பெனிகிட்ட கண்டிப்பாக இருக்குது. இப்போ சிஎம் மெம்பர்ஸு அதிகமாக ஜாயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆஃபர் பீரியடில் வந்து அதுக்கு 18% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால இந்த டைமிங்கில் சிஎம் மெம்பர்ஸ் அதிகமாக உள்ளே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதம் முடிவுக்குள்ளேயே நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நமக்கு பேமெண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? நீங்கள் அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. வெகு விரைவில் நம்ம அத்தனை நபருடைய பேமெண்ட்டும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வந்துடும். பெண்டிங் பேமெண்ட் ஜூன் 4க்கு அப்புறம் உள்ளது எல்லாமே ப்ராப்பராக நமக்கு மந்த்லி வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜூன் 4க்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நமக்கு டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. ஸோ தேவையில்லாத வதந்திகளை நீங்கள் நம்பி உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க. அதுக்கும் எல்லாமே நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தி, காட், இறைவன் அப்படின்ற சக்தி நம்முடைய தலையில் என்ன விதிச்சிருக்கோ அது கண்டிப்பாக நம்ம மீது நடந்தே தீரும். சரிங்களா? அதை நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் சரி, இந்த உலகமே சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம மேலே நடக்கக்கூடிய ஒரு தீய விஷயத்தை தடுக்க முடியாது. அதே போன்று உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் நமக்கு
அதாவது உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு தீய விஷயம் நடக்கணும்னு நினச்சாலும் அது இறைவன் நாடாமல் நமக்கு நடக்காது. அதே போல் நம்ம உலகம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு செய்யணும்னு இருந்தாலும் அது இறைவன் நாடாமல் நமக்கு அந்த நல்ல விஷயம் ஏற்படாது. ஸோ நம்ம எல்லாமே இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். வெகு விரைவில் நம்முடைய நிறுவனம் பழைய நிலைமைக்கு வந்து நமக்கு எல்லாமே பொருளாதார பிரச்சனையை தீர்த்து அத்தனை நபருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாமே இறைவனுக்கு நம்ம நிறுவனத்துக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் பிரார்த்தனை செஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம், இந்த சிஎம் பிளானுக்கு அப்டேட் ஆகிறான்னு சொன்னதுக்கு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் வாங்க கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம். சிஎம் பிளானில் நிறைய பேர் அப்டேட் ஆகிறதுனால ஒரு கமிஷன் அமௌண்ட் 400 அப்படின்ட்டு அப்ளைனுக்கு ஏறும். அது நான் இல்லை, வேறு ஒரு நபர். இருந்தாலும் அது கம்பெனிக்குள்ளே சிஎம் மெம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்கும். சரிங்களா, வாங்க பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 400 இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே சிஎம் மெம்பர் அப்டேட் ஆனதுனால மட்டும் ஆட் ஆகிருக்கிற கமிஷன் அமௌண்ட். சரிங்களா, ஸோ மக்கள் வந்து இப்போவே சிஎம் ஜாயின்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கம்பெனி வந்து அவங்க சொன்ன மாதிரி பே அவுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மை வித் ரட்ஸ் கம்பெனியோடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றிகள்.